சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். பள்ளி சொல்லும் பலன்கள் பலிக்குமா பலிக்காதா, உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னோர்கள் நமக்காக ஜோதிடம், எண்கணிதம், சகுன சாஸ்திரங்கள் அப்படின்னு பல நூல்கள் நமக்காகவே கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு வருங்காலத்தில் என்னென்ன நடக்க போகின்றது அப்படிங்கிறத ஒரு சில அறிகுறிகள் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த சகுன சாஸ்திரங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சகுன சாஸ்திரத்தில் பல விஷயங்கள் நமக்காக சொல்லி வைக்கப்பட்டுள்ளது. அதில் ஒன்று தான், காகம் கரைந்தால் வீட்டுக்கு யாரோ விருந்தினர் வரப்போகிறார்கள். பள்ளி சவண சாஸ்திரத்தின்படி பல விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுகின்றது. ஒரு பள்ளி மேலேருந்து கீழே விழுவது உங்கள் இடது கையில், வலது கையில், ஆண்களுக்கு என்ன பலன், பெண்களுக்கு என்ன பலன், தலையில் விழுந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் இன்னமுமே நீங்கள் போய் நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்க, பள்ளி விழும் பலன்கள் அப்படின்னாலே வரிசையாக வந்துடும். ஆண்களுக்கு எந்த இடத்துல விழுந்தா என்ன பலன், பெண்களுக்கு எந்த இடத்துல விழுந்தா என்ன பலன். பல்லிகள் பொதுவாக செவுத்தில் ஊறக்கூடிய ஒரு ஊர்வன உயிரினம். ஆனால் அந்த ஊறக்கூடியது அதோட தனித்திறமை. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம மேலே விழுவுது அப்படின்னா அதற்கு தனி பலன்கள் உண்டு. ஒரு சிலருக்கு பல்லி அடிக்கடி மேலே விழுந்துருதுங்க, இல்லை பல்லியை பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்குங்க, பல்லியை நான் அடித்து கொன்னுட்டேன், இதுலக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பல்லியின் மூலம் வரக்கூடிய பாவங்களும் பல்லியின் கெடு பலன்களும் போக்குவதற்காகவே இந்த 2 ஆலயங்கள் இருக்கின்றது. ஒன்று காஞ்சிபுரத்தில் உள்ள தங்க வெள்ளி பல்லிகள் இருக்கக்கூடிய ஆலயம், இன்னொன்று காளஹஸ்தி கோவில்லையும் பல்லிகளுக்கு தனியாக கோவில் உள்ளது. இந்த கோவில்களுக்கு நம்ம சென்று வழிபாடு செய்யும் போது பல்லியினால் ஏற்படும் கெடு பலன்களும் உங்களுக்கு நல்ல பலன்களாகவே மாறும். அதே போல் உங்கள் மேலே பல்லி விழுந்துருச்சு அப்படின்னா உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, குளிங்க. தலைக்கு குளிச்சு முடிச்சு அருகில் இருக்கிற கோவிலுக்கு சென்று ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுதுனாலும் அது நல்ல விஷயங்களாகவே நடக்கும். உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் நடக்க போகுதுனாலும் அது ரொம்ப விரைவாகவே நடந்து கொடுக்கும். ஒரு சிலருக்கு சொந்த ஜாதகத்தில் ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் இணையாக இருந்தால், இல்லை ராகுவின் ஆதிக்கம் உங்கள் ஜாதகத்தில் அதிகம் இருந்தால் பல்லிகள் அடிக்கடி உங்களுக்கு சவனம் காமிக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த 3 பல்லிகள், அதாவது ஒரு 3 பல்லிகள் ஒரு சேர இருப்பது, இல்லை 5 பல்லிகள் ஒரு சேர இருப்பதை நீங்கள் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்க போகின்றது. வாழ்க்கையில் நல்லது நடக்க போகின்றது. அதே போல 2 பல்லிகள் அடிக்கடி சண்டையிட்டு கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கும் உங்கள் உற்ற நண்பர்களுக்கு, உற்ற உறவுகளுக்கு இடையே ஏதோ ஒரு மனக்கசப்பு வரப்போகின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது. ஒருபோதும் மனசில் வச்சுக்கோங்க, நம்ம முன்னோர்கள் முட்டாள் அல்ல. நம்ம முன்னோர்கள் பல விஷயங்களை நமக்காக சூட்சமமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளே பல்லிகள் இருந்தால், அதாவது ஒரு வீடு அந்த காலத்தில் கட்டினாங்க அப்படின்னா, கட்டி முடிச்சதுக்கப்புறம் சுண்ணாம்பு அடிப்பாங்க. சுண்ணாம்பு அடித்ததுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே வரலாமா, பால் காய்ச்சலாமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீட்டை சுற்றி பார்க்கும்போது அங்கே பல்லிகள் இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டுக்கு குடி புகுவாங்க. இல்ல அப்படின்னா 1 வாரம் 10 நாள் கழிச்சு திருப்பி வந்து பார்த்து அந்த வீட்ல பல்லிகள் வந்து இருந்தா மட்டும் தான் அந்த வீட்டுக்கு ஆட்களே வருவாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு ஒரு அறிவியல் காரணமும் இருக்கு. அந்த காலத்துல சுண்ணாம்பு தான் வீட்டுக்கு அடிப்பாங்க. சுண்ணாம்பு வந்து ரொம்ப காட்டத்தன்மை உள்ளது. இதன் மூலம் விஷப்பூச்சிகள் அனைத்தும் வீட்ல இறந்து போயிரும். விஷப்பூச்சிகள் அனைத்தும் இறந்து விட்டால் அதற்கு பிறகு தான் பல்லி வந்து வாசம் செய்யும். ஒரு வீட்ல பல்லி வந்து வாசம் செஞ்சுச்சு அப்படின்னா அந்த விஷப்பூச்சிகள் பெரும்பாலும் இருக்காது என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, இந்த காலத்தில் கூட பல்லி ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னாலும் நம்ம சாஸ்திரங்களில் பல்லி ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் லக்ஷ்மி தாயார் விரும்பி வந்து வாசம் செய்வாங்க அப்படிங்கிறதையும், ஒரு வீட்டில் பல்லி இருந்தால் அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து இருக்கிறது, இந்த வீட்டில் வந்து நம்ம தங்குறதுனால நம்ம குடும்பம் செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்புனாங்க நம்ம முன்னோர்கள். பொதுவாக கொஞ்ச நாள் உங்கள் வீட்டில் பல்லியே இல்லைங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, வீட்டு வாசலில் பல்லி இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறது, தொடர்ந்து உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றி நல்ல வாசனை மிகுந்த பத்தி தூபம்லாம் போட்டுக்கிட்டே வருங்க. கூடிய விரைவில் உங்கள் வீட்டிலக்குள்ளே பல்லி இருப்பதையும் உங்கள் வீட்டிலேயே பல்லி சவனம் காட்டுவதையும் கண் கூட பார்க்க முடியும். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்கின்றது. ஒரு வீட்டில் தெய்வ சக்தி, தெய்வ ஆற்றல் இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல பல்லி பேசும்.
ஒரு சில வீடுகள்ல காலையில 6 மணி அல்லது 5 மணிக்கெல்லாம் எழுந்து உங்க பூஜை அறையில நல்ல சுத்தமா விளக்கு ஏத்தி 2 பத்தி வாசனை மிகுந்த தூபம் போட்டு பத்தி ஏத்தி வச்சு பாருங்க. இத தொடர்ந்து ஒரு 7 நாள் செஞ்சு பாருங்க. உங்க கண்ல பல்லி படும். பல்லி சத்தமிட ஆரம்பிக்கும். பல்லி நல்ல சத்தமிடுவதை உங்களால கண்கூட உணர முடியும். அது வடகிழக்கு பகுதி, கிழக்கு பகுதியிலிருந்து தான் பல்லி அடிக்கடி சத்தமிட்டு கொண்டே இருந்தா உங்க வீட்டுக்கு நல்ல வருமானம் வரப்போகின்றது. குலதெய்வத்தின் ஆற்றல் உங்க வீட்ல நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது. கண்டிப்பா பல்லி ஒரு நல்ல சக்தி, தெய்வ ஆற்றலை உணர்த்தக்கூடிய ஒரு உயிரினம். அந்த உயிரினம் வீட்டில் இருப்பதும், அந்த உயிரினம் சொல்லக்கூடிய சவனங்கள் மூலம் நமக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும். அதுலயும் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு நிறைவாக இருந்துச்சு அப்படின்னா, தலைவாசல்ல பல்லிகள் இருப்பது, ஒரு சிலருக்கு பெருமாளே குலதெய்வமாக இருக்கும். அவர்களுக்கெல்லாம் துளசி மாடம் அருகே பல்லிகள் இருப்பது, இதெல்லாம் ரொம்ப நல்ல சகுனம். இன்னும் ஒரு சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, கணவரின் குலதெய்வம் சிவனின் அம்சமாக இருக்கும். மனைவியின் குலதெய்வம் பெருமாளின் அம்சமாக இருக்கும். அப்ப அந்த மனைவிக்கு காவலாக தன்னுடைய பிறந்த வீட்டு தெய்வம் உங்க வீட்டு வாசல்ல அல்லது நீங்க வைத்திருக்கக்கூடிய துளசி மாடங்கள்ல கண்டிப்பா வாசம் செய்யும். இத வச்சே நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கோங்க. உங்க வீட்ல உங்கள் பிறந்த வீட்டு குலதெய்வத்தின் அனுகிரகமும் இருக்கு. உங்க புகுந்த வீட்டு குலதெய்வங்களின் அனுகிரகமும் உங்களுக்கு தாராளமாக இருக்கின்றது அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.